லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அடுத்த 5 நாட்களில் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கும் தகவல்கள் என்ன? பூங்குழலி, இன்று 10 மாவட்டங்கள், அதில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன மாவட்டங்கள்னா நீலகிரி, கோவை, ஈரோடு நமக்கு தெரியும், கடந்த 2 மாதங்களாக தொடர்ச்சியாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியேதான் மழை பதிவாக, அதாவது வெயில் பதிவாகி வந்தது. இப்போ அந்த மாவட்டத்துல மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம தமிழகத்தின் பிற இடங்கள்ல, அதாவது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மற்ற மாவட்டங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீச மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு தென் மாவட்டங்கள்ல கனமழை தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கு. விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல கனமழை பெய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளை மறுநாளும் இதே இடங்கள்ல விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல கனமழை தொடரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த காற்று வீச அந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக வெப்பச்சலன மழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிற்பகலுக்கு மேலதான் அந்த வெப்பச்சலன மழை அப்படின்றது இருக்கும். இதன் அடிப்படையில தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா முந்தைய வாரங்களை ஒப்பிடும்போது, முந்தைய வாரங்கள்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 இடங்களுக்கும் மேலாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியே வெப்பநிலை பதிவாகி வந்த நிலையில அந்த மாதிரியான நிலை அடுத்த சில வாரங்களுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு தகவல் தான் இதன் மூலமாக நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களை ஒப்பிடும்போது உள் மாவட்டங்கள்ல தான் அதிகமா இருக்கும். ஏன்னா உள் மாவட்டங்கள்ல தான் வெயிலும் அதிகமாக இருக்கும். அதனால வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்பும் உள் மாவட்டங்கள்ல தான் அதிகமாக இருக்கிறது. கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை காற்று, கடற்காற்று நமக்கு உள்ள வர்றதுனால வெப்பநிலையும் நிறைய, அதாவது உள் மாவட்டங்களை ஒப்பிடும்போது அதிகப்படியான வெப்பநிலை அப்படின்றது கடலோர மாவட்டங்கள்ல இருக்காது. வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்பும் கடலோர மாவட்டங்கள்ல குறைவாகவே தான் இருக்கு. வரும் நாட்கள்ல ஒரு மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடல் பகுதியை ஒட்டி உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், இதன் காரணமாக 20ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கடலோர மாவட்டங்களையும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலை நமக்கு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக வரும் நாட்கள்ல ஏற்கனவே கடந்த 2-2.5 மாதங்களாக வெப்பநிலை தமிழகத்துல அதிகரிச்சு வந்தது, தமிழகத்தை வாட்டி வதைத்து வந்த நிலையில நற்செய்தியாக இப்ப மழை பெய்ய தொடங்கியிருக்கு. வரும் நாட்கள்ல இந்த மழை படிப்படியாக அதிகரிக்க போகிறது. இந்த மாத இறுதி அல்லது ஜூன் மாத தொடக்கத்துல தென்மேற்கு பருவமழை நமக்கு தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பட்சத்துல ஒட்டுமொத்தமாக இந்தியாவில இயல்பை விட அதிகமாக இந்த ஆண்டு பதிவாகும் அப்படின்ற தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு எல்னினோ கொஞ்சம் கொஞ்சமாக வளிமண்டலத்திலிருந்தும் விலகிவிட்டு அதற்கு பிறகு லானினா கண்டிஷன் நமக்கு வரும். லானினா கண்டிஷன் வரும்போது தென்மேற்கு பருவமழை நமக்கு இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கும் நல்ல மழை பொழிவை ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்ல கொடுப்பதற்குமான வாய்ப்பு இருக்கு. தற்போதைய நிலவரப்படி 5 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை தொடரும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேதவன். லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.